இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராஜா என்பது போல நாம் பெற்றுள்ள 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சாதனைகள். ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் 1 ரேங்க் நம்ம தான். நெஞ்சை நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு. நான் கேட்குறேன், இதில் 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓப்பன் சேலஞ்ச். தைரியம் இருந்தால் சொல்லுங்க. 5% சொல்லுங்க. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் பாழ் போன தமிழ்நாடு திராவிட மாடலுடைய 4 ஆண்டுல துள்ளி குதிச்சு இன்னைக்கு எழுந்திருக்கு. இன்னைக்கு எப்போதும் ஏறுமுகம்தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் 5 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கின்றது. 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 3 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சி அகற்றப்படுவது இருக்கு. இப்பொழுது சேலஞ்ச் விடுறார். அண்ணா திமுக ஆட்சியில 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பாருங்கள். நீங்க பேசிய இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மாவட்ட உதயமானது. ஆக 5% இல்ல, 95% நிறைவேற்றப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. இந்த கட்சி எனக்கு யாரும் கொடுத்த சீதனம் இல்லை. இது எனக்கு பரம்பரையாக வந்த சொத்தும் இல்லை. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நிமிஷமாக என் ரத்தத்தை வேர்வையை சிந்தி நான் கட்டின மக்கள் கோட்டை இதுக்காக தியாகம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி கண்ணு முன்னாடி இந்த கட்சி பலவீனமாக நிற்கிறப்போ பெத்த வயிறு 10 எரியுது. உண்மைதான். நான் என் மகன் அன்புமணியை நம்பினேன். அது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. பொறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி அன்புமணி தன்னோட பொறுப்பை சரியாக செயல்படுத்துறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். நாடாளுமன்ற கணக்கை பாருங்கள். விவாதங்கள் நடைபெறும்போது சராசரியாக 79 விவாதங்களில் ஒரு எம்பி பங்கேற்றிருக்காங்க. ஆனால் அன்புமணி எத்தனை விவாதங்களில் பங்கேற்றிருக்கார் தெரியுமா? வெறும் 7 தான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசு தான் வலிக்குது. ஒரே ஒரு கேள்வி உங்கள் மனச்சாட்சிக்கிட்ட கேளுங்க. பெத்த அப்பனுக்கே துரோகம் செய்கிறவர் நாளைக்கு இந்த இயக்கத்தையோ இந்த மக்களையோ காப்பாற்றுவாரா? எங்களுடைய தலைவரை ஒருவர் சவாலுக்கு கூப்பிடுகின்ற பொழுது அதற்கு பதில் சொல்லுகின்ற உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் உண்டு. வாண்டடாக வந்துலாம் நாங்கள் வண்டியில் ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அதுக்கான தனிப்பட்ட உரிமை உண்டு. நான் திமுகவினுடைய தொண்டன். எங்களுடைய தலைவரை விமர்சித்தால் பதிலடி கொடுக்கின்ற உரிமை எனக்கு உண்டு. தனியாக வந்தாலும் கூட்டணியோட வந்தாலும் சஸ்பென்ஷன் சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் தனியாக வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, கூட்டணியோடு வந்தாலும் கவலை இல்லை. சஸ்பென்ஸை நாங்கள் உடைக்கவில்லை. அந்த சஸ்பென்ஸ் தொடரட்டும். யாராச்சும் போய் சேரட்டும். சேர்ந்தால் கூட்டணியாக வரட்டும், சேராட்டி தனியாக வரட்டும். நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஏதோ நான் மெலோடவுன் ஆகிட்டேன்னோ, நான் வேறு ஏதோ அழுத்தத்திற்கு அடிபணிக்கிறேன்னோ, இல்லை நான் மனமாற்றம் ஏற்பட்டனோங்கிறது கிடையாது. எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. ஒருத்தங்களை அழுத்தம் கொடுத்து ஒரு தலைவரை வேண்டுமானால் வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் தொண்டர்கள் கேட்பார்களா? எங்கள் ஓட் பேங்க், எங்களுக்காக உள்ள ஓட் பேங்க் அதெல்லாம் மதிப்பாங்களா? அதனால் எந்த ஒரு அரசியல் அனுபவம் உள்ள எந்த ஒரு கட்சியும் அவர்கள் எவ்வளவு தான் அவர்களுக்கு சக்தி இருந்தாலும் அந்த செயலை செய்ய மாட்டார்கள். யாரிடமும் அன்போட மரியாதையோடு அணுகிதான் அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது எந்த ஒரு கட்சியும் செய்யும். அது பெரிய பவர்ஃபுல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாத சாதாரண புதிய கட்சியாக இருந்தாலும். கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகளும் கூட்டணிக்கு உருவாக்க விரும்புகின்ற கட்சிகளும்
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அணுகி நாங்கள் அவர்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை இப்பொழுது நேற்றல்ல 5-6 மாதங்களாக நான் என்டிஏ கூட்டணியில் இருந்த காலத்திலேயே சில கட்சிகளும் என்டிஏ விட்டு வெளியேறிய பிறகு கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் என்னை அணுகி எங்கள் கட்சி அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. ஆனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை. இத்தனை சீட்டு கொடுத்தா அந்த கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவும் நாங்கள் எடுக்கலை. ஆக்டோபஸின் கால்களைப் போல சங்க பரிவாரங்கள் இந்தியாவை முழுமையாக இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் அனைத்திலும் அவர்களின் வேர்கள் ஆழ ஊன்றி இருக்கின்றன. தமிழ்நாட்டில் வேர் பிடிக்க அதிமுக போன்ற கட்சிகள் துணை நிற்கின்றன. திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக திராவிட அரசியலையே எதிர்க்கிறோம் என்று இப்போது வெளிப்படையாக களத்திற்கு வந்திருக்கிறவர்களும் சனாதனைகள் இங்கே வேரூன்றுவதற்கு அறிந்தோ அறியாமலோ, அப்படித்தான் இதுவரை நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், அறிந்தே இடம் வகுக்கிறார்கள், வழிவகுக்கிறார்கள், இடம் தருகிறார்கள். சனாதனைகள் இங்கே வேர் பிடிக்கட்டுமே என்று விரும்பியே செய்கிறார்கள். நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேர்தல் வரும் போகும், அது பிரச்சனை இல்லை. எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறோம் என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் அதிலும் நாம் எச்சரிக்கையாக இருந்து வலதுசாரிகளை வீழ்த்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பிரிந்து போகக்கூடாது எதிர் ஓட்டுகள் என்பதில் அண்ணன் நயினார் நாகேந்திரனும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் எல்லாருமே எதிரணியின் ஓட்டுகள் கூட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகனின் கடமைன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் எங்க வளர்க்கப்படுது அதை பேசுவோம். வேற மொழி வளர்க்கப்படுதுங்கிறத வேற மொழி வளர்க்கப்படுறது, ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல. உலக மொழி எல்லாருமே அதை கற்றுத்தானே ஆகணும். என்ன இப்படி பேசிக்கிற? காலையில் உனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தம்பி. நான் பயணம் போகிறேன், வெறியாக்கி விட்டுறாத, புரியுதா? வேற ஏதாவது கேள்வி. காலையில் ஏதாவது பண்ணிடாத, எரிச்சலாயிரும் தம்பி. காலையிலே வெறியேற்றி விடாத தம்பி, முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்க நீ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.